இந்த உழைப்பின் உரிமையை பெற்றுத்தராத சாதி சங்கமோ, மத சங்கமோ, இனச்சங்கமோ, வியாபாரி சங்கமோ, தொழில் சங்கமோ, யாராயினும் எந்த கட்சியாகிலும் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டாம், சந்தா கட்ட வேண்டாம், நன்கொடை கொடுக்க வேண்டாம், உங்கள் வாக்கை அளிக்க வேண்டாம். உங்களது உழைப்பின் உரிமை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, இந்த ஒற்றை விரலில் உள்ளது. நீங்கள் உங்களுக்காக அழுத்த போகும் அந்த ஒரு பட்டன் உங்கள் உழைப்பின் உரிமையை மீட்டு தரும். உங்களை தேடி வரும், உங்கள் ரேஷன் அட்டையில் வரும். இதுவரை இந்த உழைத்த வர்க்கத்தை தெரு தெருவாக, வாரியம் வாரியமாக, அலுவலகம் அலுவலகமாக அலைய விட்டு இந்த உழைப்பின் உரிமையை கொடுத்து வருகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம். அது எந்த அரசாகிலும் அதை கண்டிக்கிறது. உழைத்தவனை அலைய விட்டு பிச்சை போடுவது போல் இந்த உரிமையை கொடுத்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தேர்தல், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல். பல போட்டி, ஒரு பக்கம் நடிக்கும் கூட்டம், இன்னொரு பக்கம் நம்மை ஏமாற்றும் கூட்டம், நாம் உழைக்கும் கூட்டம். தமிழகத்தில் மொத்தம் 6.5 கோடி வாக்குகள் உள்ளது. சுமார் 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளது. 4 கோடி வாக்கு, 4 கோடி வாக்கு இந்த உழைக்கும் வர்க்கம் நம்மிடம் உள்ளது. வாக்கு போடும் உரிமை 4 கோடி பேரிடம் நம்மிடம் உள்ளது. நம் உரிமையை இவனுக்கும் அவனுக்கும் ஜாதி, மதம், இனம், மொழி, ஒருத்தன் தமிழ் தேசியம்பா, ஒருத்தன் திராவிட தேசியம்பா, எங்களுக்கு எந்த தேசியமும் வேண்டாம், எந்த தேசியமும் வேண்டாம். உழைப்பின் உரிமை வேணும். எங்க தாத்தா உழைச்சது வேணும், எங்க அப்பனாத்தா உழைச்சது வேணும், நாங்க உழைச்சது வேணும். இந்த உழைப்பின் உரிமை எங்களுக்கு வேணும், இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு வேணும். இந்த 4 கோடி கடை தொழிலாளர் தெய்வங்கள், இந்த கடை தொழிலாளர் தெய்வங்களுக்கு இந்த உழைப்பின் உரிமை வேணும்.